என் மகளின் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அதனால் எனக்கு பிபி வந்துவிட்டது. என் கணவனுக்கு இருதய நோய் வந்துவிட்டது. என் பிள்ளைகளின் பேச்சை கேட்பதில்லை. பாஸ் என்னை அசிங்கமாக திட்டுகிறார். நெருங்கிய நண்பர் இப்படி சொல்லிவிட்டார். என் கணவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார். அண்டை வீட்டுக்காரை எப்போதும் என்னை டார்ச்சர் செய்து கொண்டே இருக்கிறாள். பிறர் நம்மை என்ன சொல்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து அதன் அடிப்படையில் மன அழுத்தத்தை உருவாக்கி அதனால் பல வியாதிகளை நம் உடலில் உருவாக்கிக் கொள்கிறோம். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருப்பதில்லை. நம்பி இருந்தவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அவர்கள் நம்மை காயப்படுத்திவிட்டு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் உங்களுக்கு வந்த வியாதிகள் மட்டும் நிரந்தரமாக உங்களுடன் இருக்கும். ஒரு கசப்பான விஷயம் நடந்துவிட்டால் இரவும் பகலும் அதை பற்றியே சிந்தித்து கண்ணீர் வடித்து பார்ப்பவர்களிடமெல்லாம் அதை பற்றி பேசி அவர்கள் வேறு வேறு கருத்துக்களை சொல்லி அதையும் உள்வாங்கி மனதில் பதித்து வைத்து தூங்காமல் அதையே சிந்தனை செய்து ஒரு கட்டத்தில் வயிறு வலி, கால்வலி, கைவலி, இடுப்பு வலி, தலைவலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி என்று பல வலிகள் வந்தவுடன் நமக்கு ஏதோ தீராத வியாதி வந்துவிட்டது. வயிற்றில் கட்டி வந்திருக்குமோ, தலையில் டியூமர் வந்திருக்குமோ, இருதய கோளாறு வந்திருக்குமோ, எலும்புகளெல்லாம் பலவீனமாகி போயிருக்குமோ என்றெல்லாம் கற்பனை செய்து நகரத்தில் இருக்கும் மிகப்பெரிய மருத்துவரை சந்தித்து ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வொரு மருத்துவரை பார்த்து அங்கே சென்று எல்லா பரிசோதனையும் செய்துவிட்டு ஒன்றுமில்லை அம்மா, நன்றாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டால் இந்த மருத்துவருக்கு ஒன்றும் தெரியவில்லை, கடுமையான வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறேன், எளிதாக ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டாரே என்று வேறு மருத்துவரை சந்தித்து அங்கேயும் இதே நிலை. அம்மா சொன்ன டாக்டர், அப்பா சொன்ன டாக்டர், தோழி சொன்ன டாக்டர் என்று ஃபைல்ஸ் அதிகரித்துக் கொண்டே போகும். ஆனால் நோய்க்கு மட்டும் தீர்வு கிட்டாது. இறுதியில் மனமுடைந்து நிற்கும் போது ஒரு மருத்துவர் சொல்லுவார், அம்மா உனக்கு மன அழுத்தம் அதிகமாகிவிட்டது, அதனால் தான் இப்படி வருகிறது, நீ போய் ஒரு மனநல மருத்துவரை பார் என்று சொன்னால் நான் மனநோயாளியா என்று அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவமும் இருப்பதில்லை. என் பிரச்சனைக்கு அவன் காரணம், அவள் காரணம் என்று நினைப்பதுதான் இவை எல்லாவற்றிற்கும் முதல் காரணம். மற்றவர்கள் காரணம் என்று சொன்னாலே நீங்கள் பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்ய மாட்டீர்கள். உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்லி பாருங்கள், பல யோசனைகள் வந்து போகும். பிரச்சனையை அருகில் நின்று பார்க்காதீர்கள், தூரமாக நின்று பாருங்கள், சிறிதாக தெரியும். வியாதி வந்த பிறகு இன்னும் மன அழுத்தம் அதிகரிக்குமே தவிர குறையாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனை துளிர்விட்டவுடன் அருகில் இருக்கும் மனநல மருத்துவரை சந்தித்து அதிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களால் மன அழுத்தத்தை உருவாக்கி அதனால் உடலில் பல பிரச்சனைகளை வரவழைப்பது வன்மம். நீங்கள் தேவனின் தேவாலயமாயிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். செடியாக இருக்கும் போது பிடுங்கி போடுவது எளிது, மரமாக வளர்ந்து விட்டால் அதை பிடுங்குவது மிக மிக கடினம். இயேசு சொல்கிறார், என் சமாதானத்தை உனக்கு விட்டு செல்கிறேன், நீ சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனின் சித்தம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். அவர் காட்டிய பாதையில் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றி செல்லுங்கள். ஆமென்.